தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு ஜட்ஜ்மெண்ட்டும் வந்துருச்சு. யாரு முதல்வர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 108 சீட்டுகள் வாங்கி, அதாவது மைனாரிட்டி அப்படிங்கிற ஒரு சீட்டை தனக்குள்ள தக்க வச்சிருக்கிறாரு விஜய் அவர்கள். இவர் அடுத்த ஆட்சி இவரோடதுதான் அப்படிங்கறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது எல்லாருக்குமே அடுத்து பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கான வேலைகளை தாவேக்கா செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கறதே நீங்க கரண்ட் நியூஸ்ல நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. சரி, விஜய் வந்ததுக்கு அப்புறம் முதல் கையெழுத்து எதுக்கு போடுவாரு அப்படிங்கிறது மக்கள் கிட்ட பெரிய ஒரு ஆர்வமாவே இருக்குன்னு நம்ம சொல்லலாம். முதல் கையெழுத்து எதுவாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடனே செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான திட்டங்கள் இருக்கு. அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் சொன்ன வாக்குறுதிகள் தான். அதுல அவர் நிறைய வாக்குறுதிகள் கொடுத்தாரு. பட் இருந்தாலும் மக்களை கவர்ந்த ஒரு விஷயம், உடனடியாக நிறைவேற்றணும் அப்படிங்கக்கூடிய கட்டாயத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இது எல்லாமே இவரால செய்ய முடியுமா அப்படின்னு அப்பவே ஒரு கேள்விக்குறியா இருந்தது. பட் இருந்தாலும் இவர் வாக்குறுதி கொடுத்தாரு, அதை செஞ்சுதான் ஆகணும். அப்படிங்கிறதுல நான் முக்கியமா ஒரு 4 வாக்குறுதிகள் மட்டும் நான் உங்ககிட்ட சொல்றேனே, இதை அவரு செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். திமுக மாதிரி இல்லாம நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை செஞ்சீங்களா அப்படின்னு நிறைய இடங்கள்ல அவர் பிரச்சாரம் பண்ணும் பொழுது அவருடைய வாக்குறுதிகளை, திமுகவினுடைய வாக்குறுதிகளை கையில எடுத்து வச்சுக்கிட்டு, இது எல்லாம் நீங்க சொன்னீங்களே, செஞ்சீங்களா மு.க. ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு கேள்வி கேட்டாரு. இப்போ மக்கள் உங்களை கேள்வி கேட்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான், மக்களுக்கும் இந்த கேள்வி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் நான் சொல்றதுக்காக வந்திருக்கேன். இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த விஷயத்த, அதாவது வாக்குறுதிகள் கொடுத்ததை எப்ப விஜய் நிறைவேற்ற போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கான பதில், அதாவது அவர் சொன்ன வாக்குறுதிகள்ல என்ன மாதிரியான சவால்கள் விஜய்க்கு இருக்கு அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த போறேன். குடும்ப தலைவிக்கு பாத்தீங்கன்னா 2500 ரூபாய் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா திமுக கவர்மெண்ட்ல 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ நான் 2500 ரூபாய் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அனைத்து மகளிருக்குமே பஸ் இலவசம் ஆல்ரெடி கொடுத்துட்டு தானே இருந்தாங்க. இல்ல, அவரு சொன்னது என்ன அப்படின்னா, ஒரு பிங்க் பஸ் மட்டும் வந்தா மட்டும்தான் பெண்களுக்கு, மகளிருக்கு இலவச விடியல் பயணம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனா விஜய் சொன்னது அப்படி இல்ல. ஏசி பஸ்ஸா இருக்கட்டும், எந்த ஊருக்கு நீ தமிழ்நாட்டுல எங்க போனாலுமே பெண்களுக்கு இலவச பயணம், அதாவது வெற்றி பயணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த விஜய் வாக்குறுதியாக சொன்னாரு. இதையும் இந்த இடத்துல வாக்குறுதிகளாக அவர் சொன்ன விஷயத்த அவர் செய்யணும். அடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடும்பத்துக்கு, அதாவது ஒரு குடும்பத்துக்கு 6 கேஸ் சிலிண்டர் பாத்தீங்கன்னா இலவசமாக நான் தரப்போறேன். பெண்களுக்கு முக்கியமான விஷயத்த ஏன்னா பெண்களுடைய ஓட்டு தான் விஜய்க்கு ரொம்ப அதிகமாகவே வந்திருக்கு. அதனால பெண்களுக்கான விஷயங்களை அவர் செய்யணும் அப்படிங்கிற கட்டாயத்திலையும் இருக்கிறாரு. ஒரு குடும்பத்துக்கு 6 கேஸ் சிலிண்டர் இலவசம். அடுத்தது மாணவர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 15,000 அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இளைஞர்களுக்கு, வேலை இல்லாத இளைஞர்களுக்கு மாதம் 4,000 அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாரு. அது மட்டும் இல்ல, 1 பவுன் தங்கம் கொடுக்கறதாக சொல்லியிருந்தாரு. அதாவது மாமன் வீட்டு சீர், அண்ணன் வீட்டு சீர் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமா அவர் சொன்ன விஷயம் மக்களை கவர்ந்தது. அதுவும் பெண்களை கவர்ந்தது, குழந்தைகளையும் கவர்ந்தது. என் மாமனுக்கு என் அம்மாவை ஓட்டு போட வச்சேன் அப்படிங்கறது எல்லாமே நமக்கு பார்த்திருப்போம். நிறைய ரீல்ஸ்ல எல்லாம் வந்துச்சு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி. இது எல்லா கவர்மெண்ட்டுமே வந்தா சொல்றாங்க. இவரும் அதே மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. சரி, ஓகே, இதெல்லாம் சொன்னதுல என்ன இருக்கு அப்படின்னு தானே கேக்குறீங்க. வரேன். இப்ப என்னன்னா, முதல்ல குடும்ப தலைவிகளுக்கு பாத்தீங்கன்னா மாதம் 2500 அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார்ல. இதுல முக்கியமாக மாசம் 2500 அப்படின்னா 1.85 கோடி குடும்பங்கள் இதுல இருக்காங்க. மாசம் 2500 அப்படின்னு வந்துட்டா இதுல வருஷத்துக்கு விஜய்க்கு எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னா 54,000 கோடி வருஷத்துக்கு தேவை. அதாவது ஒரு குடும்ப தலைவிக்கு 2500 ரூபாய் அப்படின்னா வருஷத்துக்கு 54,000 கோடி தேவைப்படுது. இலவச பஸ் எல்லாத்துக்குமே இலவச பேருந்து பயணம் அப்படிங்கிறது வெற்றி பயணம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எங்க போனாலுமே இலவச பேருந்து அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு பேசஞ்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை பேர் அதுல பயணம் பண்றாங்க அப்படின்னா சுமாரா வச்சுக்கலாமே 2.2 கோடி அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டா கூட அதுல ஒரு டிக்கெட்டுடைய விலை சாதாரணமா 20 ரூபாய் அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். அப்படி வச்சுக்கிட்டா கூட எவ்வளவு தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 40 கோடி ரூபாய் தேவைப்படுது. அதாவது வருஷத்துக்கு 15,000 கோடி கண்டிப்பா அது வேணும். ஓகேவா? நெக்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குடும்பத்துக்கு 6 கேஸ் சிலிண்டர். 6 கேஸ் சிலிண்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 19 கிலோ. சரிங்களா? ஒரு கேஸ் சிலிண்டர் 19 கிலோ அப்படின்னு வரும் பொழுது இதுல 3 கேஸ் சிலிண்டர்
நம்ம எடுத்துக்கிட்டா அப்படின்னா 3200 ரூபாய் வரும். அதாவது 2 கோடி ஃபேமிலிஸ் இருக்காங்க. அந்த 2 கோடி குடும்பத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா 3200 6 × 3200 அப்படின்னு போட்டீங்கன்னா 38,400 கோடி ரூபாய் வருஷத்துக்கு வேணும். 38,400 கோடி ரூபாய் வருஷத்துக்கு கண்டிப்பா ஒரு அரசாங்கத்துக்கு விஜய் சொன்ன வாக்குறுதிக்கு இந்த அமௌண்ட் வந்து கண்டிப்பா தேவைப்படுது. நெக்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்கம் வந்து பாத்தீங்கன்னா 1 பவுன் அண்ணன் வீட்டு சீர் மாமன் வீட்டு சீர், சரிங்களா? இதுல இவர் சொன்னது ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் திருமணங்கள் நடக்குது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல அவருக்கு தேவையானது அப்படின்னா ஒரு பவுனோட ரேட்டு இன்னைக்கு என்னன்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா தங்கம் வாங்கலாமா வேண்டாமா, ஐயோ என்னடா பண்றது அப்படின்னு அலறிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு தங்கம் விலை வந்து பீக்ல போயிடுச்சுன்னே நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கிற பட்சத்துல இன்னைக்கு 10 லட்சம் திருமணங்கள் ஆண்டுக்கு நடக்கும் பொழுது 10,000 கோடி வந்து கண்டிப்பா தேவைப்படுது. வருஷத்துக்கு 10,000 கோடி கண்டிப்பா தேவைப்படுது. அடுத்ததான் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாணவர்களுக்கு 15,000 அப்படின்னு, சரிங்களா? இப்போ மாணவர்களுக்கு மாதம் 15,000 அப்படின்னா நீங்க எடுத்துக்கோங்களேன், ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா காலேஜ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல இருக்கிறவங்க 1.25 கோடி மாணவர்கள் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ்ல 24 லட்சம் கல்லூரி மாணவர்கள் இருக்கிறாங்க. இதையே வந்து நம்ம கணக்குல எடுத்துக்கிட்டா கூட இவங்களுக்கு வருஷத்துக்கு 22,500 கோடி ரூபாய் வந்து தேவைப்படுது. இந்த 15,000 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விஜய் சொன்ன வாக்குறுதி தான் சொல்றேன், 22,500 கோடி ரூபாய் நமக்கு வந்து தேவைப்படுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது வரலாமே, இளைஞர்களுக்கு வேலை இல்லாத இளைஞர்களுக்கு மாதம் 4,000. அவர் சொன்னது திட்டங்கள் எல்லாமே நல்லது தாங்க. நான் வந்து நல்ல விஷயம் தான், இதெல்லாம் வந்து நான் வந்து நல்லது இல்லை அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். வேலை இல்லாம எத்தனையோ இளைஞர்கள் பாத்தீங்கன்னா நல்ல படிச்சு பட்டதாரிகளாக இருப்பாங்க, ஆனா வேலை இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த வந்து கவர்மெண்ட் வந்து பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால வந்து எவ்வளவு ஊழல் நடந்திருக்குங்கிறத நம்ம பேசிக்கிட்டே போலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து யாருக்கிட்டையும் வந்து வருமானம் கிடையாது. வேலைக்கு போனாதான் வந்து நான் படிச்சிருக்கேன் ஆனா வேலை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து சாதாரணமா ஒரு கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம பாக்குறோம். அதெல்லாமே வந்து ஒரு பெரிய வந்து கண்ணீர் விடக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. அவர் சொன்னது வந்து வேலை இல்லாத இளைஞர்களுக்கு மாசம் வந்து நான் 4,000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, ஓகே, அப்படியே நம்ம கணக்குல எடுத்துக்கிட்டாலும் கூட பாத்தீங்கன்னா வேலை இல்லாத இளைஞர்கள் 2 கோடி பேர், அதுல வந்து நமக்கு வந்து 1 கோடி ரூபாய் தேவைப்படும். ஓகேங்களா? இப்போ அப்படி வந்து கணக்கு போட்டுட்டோம் அப்படின்னா இதுல 48,000 கோடி ரூபாய் வருஷத்துக்கே தேவைப்படுது. அதாவது இளைஞர்களுக்கு மாதம் 4,000 அப்படிங்கும் போது வருஷத்துக்கு 48,000 கோடி வந்து தேவைப்படுது. ஓகேங்களா? இப்போ இவர் சொன்ன திட்டங்கள் எல்லாமே எவ்வளவு வந்து வருது அப்படின்னு வந்து பார்த்து நீங்க கணக்கு போட்டீங்கன்னாவே இது எந்த இடத்துல போய் நிக்குது. அடுத்ததும் வரனே, இப்போ விவசாய கடன் வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஒவ்வொரு கவர்மெண்ட்லயுமே வந்து விவசாயிகள் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கான தீர்வு இப்ப வரைக்கும் கிடைக்கல. அப்பா இவங்க வந்தா கடனை தள்ளுபடி பண்ணுவாங்களா, அவங்க வந்தா கடனை தள்ளுபடி பண்ணுவாங்களா அப்படின்னு வந்து இப்ப வரைக்குமே வந்து விவசாயிகள் வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. நம்ம எல்லாரும் சாப்பிடுறோம், ஆனா அந்த விவசாயத்தை வந்து கொண்டு வரக்கூடிய வந்து விவசாயிகளை வந்து எந்த கவர்மெண்ட்டுமே வந்து பாக்குறதுல. நம்ம வந்து அந்த அனுதாபத்தோட வந்து கஷ்டப்பட்டுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீல்ஸ் மட்டும் நம்ம போட்டு போறோம். ஆனா வந்து இந்த கவர்மெண்ட் அது நல்லது செய்வாங்களா அப்படின்னு வந்து மக்கள் எதிர்பார்த்துதான் வந்து விஜய்க்கு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. இதுல வந்து சாதாரணமா வந்து 3.47 லட்சம் கோடி வந்து விவசாய கடன் இருக்கு. அதை தள்ளுபடி பண்றதா வந்து விஜய் சொல்லியிருக்கிறாரு. ஓகேங்களா? இதை தள்ளுபடி பண்ணுவாரா? சரி, எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா விஜய் கிட்ட என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இவர் சொன்ன விஷயங்கள் முதல் கையெழுத்து கண்டிப்பா இததான் வந்து அவர் செய்யணும். அவர் வந்து ஒரு 2 மாசம் எடுத்துக்கிட்டாலும் சரி, 3 மாசம் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு 4 மாசம் இல்லைங்க நான் கையெழுத்து முதல்ல போடுறேன் அப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்த திட்டங்களை வந்து நான் பாக்குறேன் அப்படின்னா கூட ஓகேங்க முதல்ல நீங்க கையெழுத்து போடுங்க அப்படின்னு தான் முதல்ல எல்லாரும் சொல்லுவாங்க. நான் அதை வந்து ஓகே பண்றதுக்கான கையெழுத்தை நான் போட்டு ஒரு 2-3 மாசத்துல வந்து நான் செய்யறேன் அப்படின்னு வந்து அவர் சொன்னா கூட இவருக்கு நான் முதல்ல சொன்ன திட்டங்களை மட்டும் எடுத்துக்கலாமே, சும்மா ஒரு அப்ராக்ஸ் மட்டும் இப்ப 3 திட்டங்கள், அதாவது குடும்ப தலைவிக்கு மாசம் 2,500, இலவச பஸ், அடுத்தது வந்து கல்யாணம், இந்த 1 பவுன் வந்து தங்க காசு, சரிங்களா? இது வந்து சொன்னார் இல்லையா? இந்த 3க்கு மட்டும் அப்ராக்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா 1,87,900 கோடி ரூபாய் வந்து ஆண்டுக்கு தேவைப்படுகிறது. அதாவது குடும்ப தலைவிகளுக்கு 2,500 ரூபாயும், அது மட்டும் இல்லாமல் இலவச பேருந்து பயணம், அதாவது வெற்றி பயணம், விஜய் சொல்ற மாதிரி வெற்றி பயணம்,
அடுத்ததாக வந்து தங்கம், 1 பவுன் தங்கம் அப்படிங்கிற இந்த மூணு வாக்குறுதிகள் விஜய் சொன்ன இந்த 3க்கு மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா கூட 1,87,900 கோடி ரூபாய் ஆண்டுக்கு தேவைப்படுது. நம்மளுடைய தமிழக பட்ஜெட்டை எவ்வளவு தெரியுங்களா? 3,44,575 கோடி தான். இப்போ இதுக்கு ஒரு வருஷத்துக்கே 1,87,900 அப்படிங்கும் போது டிவிக்கே சொன்ன வாக்குறுதிகளை இந்த 3க்கு மட்டும் அப்ராக்ஸ் மட்டும் நான் சொல்றேனே, இப்போ இது இருக்கும் பொழுது எப்படி வந்து அரசாங்கத்தை நடத்த முடியும் அப்படிங்கிறதுதான் இன்னைக்கு கேள்வி. இத வந்து விஜய் அண்ணா செய்வாரு, விஜய் மாமா செய்வாரு, என் அண்ணன் செய்வாரு அப்படின்னு சொல்லிதான் மக்கள் எல்லாருமே வாக்கு வந்து போட்டிருக்காங்க, ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த கவர்மெண்ட் வந்து இந்த சவால்களை எப்படி சந்திக்க போகுது அப்படிங்கிறது தான் வந்து விஜய்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி. ஏன்னா இது எல்லாமே உடனடியாக செஞ்சாகணும். இவர் செய்யல அப்படின்னா பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதுக்கு முன்னாடி திமுகவுக்கு என்ன பேர், 24 மாசம் கழிச்சுதான் வந்து அந்த 1000 ரூபாய் கொடுத்தாங்க, மக்களுக்கு சொன்னதை வந்து எதையுமே வந்து செய்யவே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு நேம் அவங்களுக்கு இருக்கு இல்லையா, அதேதான் வந்து விஜய்க்கும் வந்து அந்த நேம் வரும் அப்படிங்கிறதுல வந்து எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அது மட்டும் இல்லாம இவங்க ஆட்டோமேட்டிக்கா என்னால செய்ய முடியல அப்படின்னு வந்து ஆட்சி அவங்களே ஆட்டோமேட்டிக்கா வந்து கவர்மெண்ட் வந்து கலைச்சிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையை வந்து எதிர்கட்சிகள் வந்து கையில எடுப்பாங்க. இது எல்லாமே விஜய்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவால்கள். சரிங்களா? இப்போ நான் சொன்ன இந்த 4 வாக்குறுதிகள், அதாவது இந்த 3 பெண்களோட சேர்த்து, இளைஞர்களோட சேர்த்து, விவசாய கடனோட சேர்த்து இந்த வாக்குறுதிகள் எல்லாமே முக்கியமா செய்யணும். இது எல்லாமே மக்களுக்கு நீங்க செய்வீங்கன்னு சொன்ன ஒரு விஷயத்தை தான் நான் இன்னைக்கு முன்னிலையில வச்சிருக்கேன். யங்ஸ்டர்ஸ் பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இதை எப்படி விஜய் செய்வாரு அப்படிங்கிறது வந்து உங்களுடைய கருத்தை மறக்காம நீங்க சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க விஜய்க்கு வந்து நீங்க ஓட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இவர் இந்த சவால்களை எல்லாம் வந்து எப்படி சமாளிப்பாரு அப்படிங்கறதையும் வந்து நீங்க சொல்லுங்க. ஓகேங்களா? விஜயோட கவர்மெண்ட் எந்த மாதிரியான ஒரு ஆட்சியாக இருக்கும் அப்படிங்கறது வந்து நீங்க கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. இன்னும் நிறைய அப்டேட்ஸ் செய்திகளை வந்து நம்மளுடைய தாமரை யூடியூப் சேனல்ல வந்து நீங்க மறக்காம பார்த்து உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து நீங்க பதிவு பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்த அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கறதையும் வந்து நம்ம தெளிவுபடுத்திட்டே இருப்போம். நன்றி, வணக்கம்.